பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். என்னோடய மிஸ்ஸஸ் நேம் வந்து சுதா. ஸோ நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 4 monthஸில் வந்து கன்சீவ் ஆனாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு 5 months பேபியை வந்து ஒரு ஜென்ஸ் பேபி. ஸோ அதை வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இழந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டிவோர்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஸோ நாங்கள் 2 பேர் உறக்கமாக இருந்தோம். நாங்கள் 2 பேருமே வந்து சேரணும் அந்த ஒரு தீர்வில். ஏன்னா இணைச்சவர் வந்து ஆண்டவர் எங்களை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு முடிவுலேருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 பேருமே நல்லா சேர்ந்து ஸோ ஐயா கிட்ட வந்து February month வந்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ஜூனில் வந்து அந்த குழந்தைய இழந்தோம். சில அடுத்த வருஷத்தில் May 31 எங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2021 என் மகளுக்கு திருமணமாச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லாதனால ஹாஸ்பிட்டலாம் போய் பார்த்தோம். நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. திரும்ப எடுத்த டெஸ்ட்டே எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே நம்பிக்கை டிவி ஐயாவோட ப்ரோக்ராமை பார்ப்பேன். அப்போ வந்து சொல்லுவார் ஐயா, அடைக்கல பட்டணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அங்கே உங்கள் பிரச்சனை கிடையாது, ஏசப்பாவோட பிரச்சனை, அவர்கிட்ட அவர் பாதத்தில் வந்து போனாவே எல்லாம் தீரன்னு சொல்லுவார். எனக்கு இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஆனாலும் நான் ஃபோன் நம்பர் வந்தது ஸ்க்ரீனில், ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எப்படி வரணும்னு அங்கே கைட் பண்ணாங்க அங்கே சிஸ்டர்ஸ்லாம். அப்புறம் போய் இந்த மாதிரி அடுத்த மாதமே நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையோடு போங்கன்னாரு. ஆனால் எங்கள் மாப்பிள்ளை வந்து கப்பலில் வேலை செய்கிறாரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அவர் போயே 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் வரதுக்கே 4 மாதம். இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு சேப்பலில் போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மறு மாதமே எங்கள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வேக்கண்ட் இல்லை, நீங்கள் அடுத்த கப்பலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்து டிசம்பர் மாதமே என் மகள் இது கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி பண்ணார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன், இன்று முதல் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்கப் போகிறது என்கிற காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் உன் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே சோகமான காலங்கள் என்று பார்க்கும் பொழுது தான் மிகவும் பார்த்து வளர்த்து ஆளாக்கின பிள்ளையாகிய யோசேப்பினுடைய மரணம் அவனுக்கு துக்கத்தை கொடுத்தது. அவன் இந்த உலகத்திலே மரணம் அடையவில்லை, ஆனால் அவன் தகப்பனை பொறுத்த வரைக்கும் அவன் மரணம் அடைந்து விட்டான். பொறாமையின் நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை எகிப்து தேசத்திற்கு போகிற வியாபாரிகளிடம் விலைக்கு விற்று போட்டார்கள். முதல்ல அவனை கொலை பண்ணனேன்னு சொல்லி தூக்கி குழியில் போட்டாங்க. அதன் பிறகு ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனங்களும் நிறைவேற வேண்டி இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்துவிடக் கூடாதபடிக்கு ஆண்டவர் தான் அவருடைய சகோதரருடைய இருதயத்தில் பேசி, இவனை இந்த குழிக்குள்ளால் போட்டு இவனை சாகடிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், பேசாமல் இவனை நாடு கடத்திட்டான்னா நமக்கு பணத்துக்கு பணமும் மிச்சம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் செத்து போயிட்டான், அவ்வளவுதான், இவன் நாடு கடத்திடுவேன்னு சொல்லி எகிப்து தேசத்திற்கு போகிற வியாபாரிகளிடத்தில் யோசேப்பை விற்று போட்டார்கள். விற்று போட்டுட்டு எங்கள் தகப்பனிடத்தில் என்ன வந்து சொல்கிறாங்க, அவன் போட்டிருந்த அந்த பலவர்ண அங்கியை மிருகங்களுடைய இரத்தத்தினால் தோய்த்து உங்கள் பிள்ளையுடைய சரீரத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு மிருகங்கள் அவனை கடித்து கொதறி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவனுடைய சரீரத்தில் ஒரு சின்ன எலும்பு கூட எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு மிஞ்சினது இந்த ஒரே ஒரு அங்கி மட்டும்தான் என்று சொல்லி இரத்தம் தோய்ந்த அந்த அங்கியை கொண்டு வந்து தகப்பனிடத்தில் கொடுத்தார்கள். தகப்பன் அதை வைத்து நித்தமும் அழுது கொண்டே இருக்கிறான்.
என்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடு வந்து விட்டதே, என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு அகால மரணம் வந்து விட்டதே என்று சொல்லி அந்த பிள்ளையின் நிமித்தம் துக்கித்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ யோசேப்பை போன இடத்துல அவனை ஆசீர்வதித்து முதலாவது போத்திபாருடைய கண்களிலே தயவு கிடைக்கப்பட்டது. அதன் பிறகு அவனுக்கு நிறைய நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை தாண்டி ஆண்டவர் அவனை பெரிய எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக்கி அவன் பிழைக்க போன பட்டணத்திலே, அவன் விற்கப்பட்ட அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பட்டணத்திலே அவனை பெரிய ஜாதியாக்கி வைத்தார். அவன் அடிமையாய் அனுப்பப்பட்ட விலைக்கு வாங்கப்பட்ட அந்த தேசத்திலே ஆண்டவர் அவனை பெரிய ஜாதியாக்கினார். ஆரம்பத்தில் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், செய்யாத தவற்றின் நிமித்தம் ஜெயிலுக்கு போனான். ஜெயிலில் கிடக்கும் பொழுது ஆண்டவருடைய அனுக்கிரகக்காரம் கூட இருந்தது. ஜெயில் அதிகாரிகள் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் பொழுது எந்த தேசத்திலே அவன் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றானோ அதே தேசத்தில் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அவனுக்கு அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாகிற பாக்கியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இந்த சூழ்நிலையிலே என்னுடைய தகப்பனுடைய வீட்டார் இருந்த அந்த கானான் தேசத்திலே பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்து நிமித்தம் ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவனை விலைக்கு விற்று போட்ட சகோதரர்கள் தகப்பனிடத்தில் சொல்லிவிட்டு, நாங்கள் எகிப்து தேசத்துக்கு போகிறோம், அந்த தேசத்தில் தாராளமாய் தானியங்கள் இருக்கிறது, அங்கே போய் ஏதாவது ஈடு கொடுத்து பொன்னையோ பொருளையோ வெள்ளியையோ கொடுத்து பணம் கொடுத்து நமக்கு ஆகாரத்தை வாங்கிட்டு வரோம், இல்லைன்னா இங்கே நம்ம பட்டினி கிடந்து செத்து போவோம், நம்முடைய அண்டை தேசமாகிய எகிப்து தேசத்திலே ஆகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஆகாரம் வாங்குவதற்காக அவனுடைய சகோதரர்கள் இந்த எகிப்து தேசத்துக்கு வர்றாங்க. வரும் பொழுது அவங்களுக்கு என்ன ஷாக் அப்படின்னா, அந்த தேசத்தினுடைய பெரிய அதிகாரியாக அதிபதியாக பிரசிடெண்டாக எந்த சகோதரனை கொண்டு போய் விலைக்கு விற்று இவன் கதை முடிஞ்சு போச்சு, இவன் சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களோ அவன் தான் அங்கே பெரிய அதிகாரியாக அதிபதியாக இருக்கிறான். அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி நம்ம இவனை நினைச்சு என்னமோ நினைச்சோமே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவனிடத்திலே பணிந்து குனிந்து நிற்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்கிறான், அப்பாவை போய் முதல்ல நீங்கள் கூட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன்கிட்ட கூட்டுட்டு வர சொல்கிறார். ஏன்னா பிள்ளை நல்லா இருக்கிறது அப்பாவுக்கு தெரியணும் தானே. அப்போ இவங்க போய் சொல்கிறாங்க தகப்பனிடத்தில், அப்பா ஒரு தப்பு நடந்து போச்சு, நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் அன்னைக்கு நாங்கள் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட மறைச்சி அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டோம், ஆனால் நான் சாகலை, இன்னைக்கு பார்த்தா நீங்களும் நானும் நினைச்சு பார்க்க முடியாத எட்டாத உயரத்தில் அவன் ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அவன் இன்னைக்கு ஓகோன்னு இருக்கிறான் தான் எகிப்து தேசத்தில். நாங்கள் கூட அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இப்போ அவன் உங்களை கூட்டுட்டு வர்றதுக்கு வண்டிகளை அனுப்பி இருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு அதிகாரம் அங்கே இருக்கிறது. வண்டி அனுப்பி அப்பாவை கூட்டுட்டு வான்னு சொல்லுகிறான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு இந்த காரியத்தை நம்ப முடியவில்லை. ஏற்கனவே அவன் செத்துட்டான்னு சொன்னாங்க, மிருகங்கள் அவனை கடித்து சாப்பிட்டு அவன் பீருண்டு செத்தான் என்று சொல்லிவிட்டார்கள். அதை நம்புறதா இப்போ இவனுக்கு சொல்றதை நம்புறதா என்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது குழப்பத்தின் மத்தியிலே தெளிவாய் வந்து பேசுகிற ஆண்டவர் அன்று ராத்திரி யாக்கோபுக்கு நேரடியாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரியிலே குழப்பம் அடைந்திருந்த யாக்கோபு, உண்மையிலே பிள்ளை செத்துட்டானா உயிரோடு இருக்கிறானா, இவனுக்கு சொல்றது நம்புறதா? இவனுக்கு தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால இப்படி சொன்னானுங்க, இப்ப 13 வருஷம் கழிச்சு இப்படி நேரம் மாத்தி சொல்றானுங்க, இது நம்பலாமா வேண்டாமா, அந்த ஊருக்கு போகலாமா வேண்டாமா என்று குழப்பத்தோடு அவன் இருக்கும் பொழுது குழப்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் நேரடியாய் ராத்திரி அவனை சந்தித்து யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டார். என்ன ஆண்டவரே, இதோ உம்முடைய அடியேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்படாத, இப்போ இவனுக்கு சொல்றது தான் உண்மை, அதனால நீ அந்த எகிப்து தேசத்துக்கு போ, உன்னையும் உன் பிள்ளைகளை நல்லா அங்கே வாழ வைப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், நீ அந்த தேசத்திற்கு போ என்று சொல்லி அனுப்பி வைத்து, அதே போல அவன் போகும் பொழுது அவனுடைய கண்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, எந்த பிள்ளையுடைய எதிர்காலம் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து அது இல்லை என்று நினைத்தானோ அதே பிள்ளை ராஜாக்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறதை அவன் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டு சந்தோஷத்தோடு அப்பாவும் பிள்ளையும் கட்டி தழுவி முத்தமிட்டு கொண்டார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பட்டணத்திற்கு ஒருவேளை பஞ்சத்து நிமித்தம் சூழ்நிலையின் நிமித்தம் யோசேப்பு தள்ளப்பட்டது போல இந்த பட்டணத்தில் போனா
ஏதாவது தொழில் செய்து பிழைச்சுக்குவனே, இந்த பட்டணத்தில் வருமானத்திற்கு வழி கிடைக்குமே என்று நம்பிக்கையோடு சில வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் வந்திருக்கலாம். வந்ததிலிருந்து தோல்வி மேல் தோல்வியை சந்தித்திருக்கலாம். வேதனையின் மேல் வேதனைகள், நஷ்டத்தின் மேல் நஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்பி போங்க. இன்றைக்கு பிறகு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இரட்டிப்பான அறுவடையை உங்கள் தொழிலிலே கொடுக்க போகிறார். இரட்டிப்பான முன்னேற்றத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். எகிப்து தேசம் சாபம் நிறைந்த தேசம். பெரிய பஞ்சம் இருக்கிற அந்த தேசத்தில், வனாந்தரங்கள் அதிகமாய் உள்ள தேசத்தில் இந்த யோசேப்பு போனது நிமித்தம் ஒரு செழிப்பு உண்டானது. யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். இந்த யோசேப்புக்காக ஆண்டவர் இந்த வீட்டை ஆசீர்வதித்தார். வேலை செய்த அந்த ஸ்தாபனத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்து தேசம் பஞ்சம் நிறைந்த தேசம், வறட்சியான தேசம், செழிப்பை கண்டு செழிப்பான கானான் தேசத்தில் இருந்த ஜனங்கள் இந்த எகிப்து தேசத்திலே வந்து ஆகாரம் கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த யோசேப்பின் காலங்கள் எகிப்து தேசத்திற்கு பொற்காலங்களாய் மாறினது. ஹல்லேலூயா! இன்றைக்கு பிறகு குடும்பங்கள் சுத்திகரிக்கப்படும், தொழில் கூடங்கள் சுத்திகரிக்கப்படும், பட்டணங்கள் சுத்திகரிக்கப்படும். ஒரு பெரிய சுத்திகரிப்பை கர்த்தருக்கு எதிர்பார்க்கிறார். யோசேப்பினுடைய பரிசுத்தம் தான் அவனை பெரிய ராஜாவாக தூக்கி உட்கார வைத்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிபதியாய் மாற்றினது. நீங்களும் இந்த பட்டணத்தில் ராஜ வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்தீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பை போல ஆண்டவர் தங்குகிற இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த பட்டணத்தின் அசுத்தங்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. இந்த பட்டணத்தில் உள்ள இருள் என் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள், உங்கள் தரித்திரங்கள் மாறும். குழப்பத்தோடு இருக்கிறீர்கள், வாழலாமா வேண்டாமா? இந்த பட்டணத்தில் தொடர்ந்து தங்கி வேலை செய்யலாமா, தொழில் செய்யலாமா, இல்லை ஊர் பக்கம் போயிடலாமா? தலைமையில கடன், அடைக்க வழி இல்லை, அவமானத்தோடு இருக்கிற, ஊரில் உள்ள சொத்து எல்லாவற்றாலும் என் கடன் அடைக்க முடியாது, பேசாம ஊரை விட்டு போயிடலாமா, பேசாம தற்கொலை பண்ணிடலாமா என்றெல்லாம் சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு ஒருவேளை நீங்கள் நேற்று வரைக்கும் இருந்திருக்கலாம். திருப்பி இந்த ஊரை விட்டு மறுபடியும் ஊருக்கு போயிடலாம். இங்க பிழைக்க முடியல, பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்க முடியல, மனைவிக்கு ஆகாரம் கொடுக்க முடியல, பேசாம ஊரு பக்கம் போயிடலாம் என்னெல்லாம் குழம்பி நீங்கள் இந்த இடத்திலே இன்றைக்கு வந்திருக்கலாம். என் இயேசு சொல்லுகிறார், குழப்பத்தோடு இருந்த யாக்கோபை ராத்திரி சந்தித்து, பயப்படாதே, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு நல்லது நடக்கும், நீ அந்த தேசத்திற்கு போ என்று சொன்ன ஆண்டவர் அவன் அங்கு வந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஏமாற்றங்களுக்கெல்லாம் முடிவு, துக்கங்களுக்கெல்லாம் முடிவு வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், குழம்பி வந்திருக்கிறீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, இயேசுவாமி இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் இந்த பட்டணத்திலே உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா! யோசேப்பு எந்த பட்டணத்திலே ஜெயிலிலே அவமானத்தோடு அடைக்கப்பட்டானோ, எந்த பட்டணத்திலே ஜெயில் கைதிகளோடு கைதியாக கிடந்து சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு ஜெயில் ஆகாரம் சாப்பிட்டு கொண்டிருந்தானோ, அதே பட்டணத்தில் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். என் இயேசு சொல்லுகிறார், இந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், ஆண்டவர் இன்று உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பார். நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ கால் மிதித்திருக்கிற இந்த பட்டணத்திலே உனக்கு சுதந்திரம் கொடுப்பார். நீ கால் மிதித்திருக்கிற இந்த பட்டணத்திலே உனக்கு சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுப்பார். நீ கால் மிதித்திருக்கிற இந்த பட்டணத்திலே உனக்கு வியாபாரம் பண்ண சொந்த ஸ்தலத்தை கொடுப்பார். வியாபாரம் வளர்ந்து கொண்டு வருகிற நேரத்திலே வாடகையை ஏற்றிக்கொண்டே போகிறார்களே, எனக்கு வருகிற அந்த அடிஷனல் இன்கம் இப்போ வாடகைக்கு தான் போவதே தவிர எனக்கு எக்ஸ்ட்ரா வரமாட்டேங்குது என்னெல்லாம் சொல்லி தொழில் செய்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வியாபாரம் செய்கிற இடம், ஃபேக்டரி வைத்திருக்கிற இடம் எல்லாவற்றையும் வாடகையிலே வைத்து நான் சம்பளம் வாங்கிறது, நான் வியாபாரம் பண்ணி வருகிற லாபங்கள் எல்லாவற்றையும் வட்டிக்கும் வாடகைக்கும் கொடுத்தே
ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே என்று கண்ணீரோடு நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். நான் உழைக்கிறதெல்லாம் ஊருக்காக தான் உழைக்கிறேன். என் உழைப்பின் பலனெல்லாம் ஊரார் சாப்பிட்றாங்க, வட்டிக்காரங்க நல்லா சாப்பிட்றாங்க, பேங்குக்காரங்க நல்லாவே சாப்பிடுக்கிறாங்க, வாடகை கொடுக்குற இடத்துல அவங்க நல்லாவே சாப்பிட்றாங்க. நான் எனக்காக என் பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக உழைக்கிற பலன்களெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கிறேனே. என்றைக்கு என் பிள்ளைகளுக்கு 4 காசு நான் சேர்ப்பேன், என்றைக்கு நான் லைஃப்பில் செட்டில் ஆவேன் என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத வட்டி கடன்களை எல்லாம் அடைக்க ஆண்டவர் ஒரு வாசல் திறப்பா. ஆண்டவர் ஒரு வழி வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு முன்னால வழியே இல்லை, சாகிறதை தவிர வேற வழி இல்லை, எனக்கு ஊரை விட்டு ஓடுறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று நீ நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் உனக்காக ஒரு வழியை அவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யாக்கோபிடத்திலே நேரடியாய் ராத்திரியிலே சந்தித்து யாக்கோபுக்கு நல்ல சங்கதி சொன்ன ஆண்டவர் உனக்கு நல்ல சங்கதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற செய்திகள் உனக்கு நற்செய்திகளாய் இருக்கிறது. எவ்வளவு உண்மையோ இந்த வாயினால் சொன்ன வார்த்தைகளை கரத்தினாலே நிறைவேற்றுகிற ஆண்டவரை தேடி இந்த இடத்துல நீ அமர்ந்திருக்கிறாய். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் என் ஆண்டவராலே ஆகும், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், தரிசனமாகி சொன்னார், அந்த காரியத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு தரிசனமாக அல்ல, நேரடியாக ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாக உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விடிவு காலம் வருகிறது, நல்ல செய்தி வருகிறது, குடும்பத்தில் சமாதானம் உண்டாக போகிறது, பிரிந்து போன குடும்பங்கள் இணைய போகிறது. அன்றைக்கு பிள்ளை பிரிந்து கிடக்கிறான், பிள்ளை எங்கே இருக்கிறான் என்று தெரியாத சூழ்நிலையில் இருந்த அந்த தகப்பனுக்கு அன்றைக்கு ராத்திரி நல்ல செய்தி. ஒருவேளை வீட்டை விட்டு சண்டை பண்ணி போட்டுட்டு போன உன் மகள் எங்கே இருக்கிறானே தெரிலப்பா, வாலிப பிள்ளை, போய் குவேஸ் கொடுத்தாச்சுன்னா பேப்பர்ல எல்லாம் என் பிள்ளையை பற்றி வந்துடும். பிள்ளை வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிற, எல்லாரும் கேட்குறாங்க எங்கே உன் பிள்ளையை காணோமே, கொஞ்ச நாள் உன் மகளை காணோமே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு இந்த இடத்துல இருக்கலாம். எப்படி என் பிள்ளை வீட்டை விட்டு ஓடிட்டான்னு சொல்கிறது, ஓடி போயிட்டான்ற வார்த்தை என் வாயால் என் பிள்ளையை பற்றி நான் எப்படி சொல்லுகிறது? எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, என் பிள்ளை சாப்பிட்டாளா தெரியலையே, தூங்கினாளா தெரியலையே, எங்கள் அப்பா அம்மா நினைப்பே இல்லாமல் இருக்கிறாளே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட வேதனை என்ன என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். அன்றைக்கு யாக்கோபுடைய வேதனை, அவருடைய மனைவி ஆகலங்களை ஆண்டவர் கண்டார். தான் பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கிற பிள்ளையை கண்டு முன்னாலே இல்லையே, அவன் அழுது கொண்டே இருந்தான். அவனுடைய அழுகைக்கு ஆண்டவர் ஒரு நாள் முற்றுப்புள்ளியை கொண்டு வரும்படி நல்ல செய்தியை கொடுத்து, அவன் கஷ்டப்படுகிற காலத்திலே ஆண்டவர் அவனுக்கு செய்தி அனுப்பவில்லை, இவன் உயிரோடு இந்த பட்டணத்தில் இருக்கிறான் என்று சொல்லி. ஒருவேளை அப்படி செய்தி கிடைச்சிருந்தா, ஐயோ என் பிள்ளை போய் அந்த பட்டணத்தில் கஷ்டப்படுறானே, என் பிள்ளை ஜெயிலில் இருக்கிறானே என்று இதை விட வேதனை அவனுக்கு வந்திருக்கும். அவனை நல்ல நிலைமையில வைத்து அழகு பார்த்து விட்டு ஆண்டவர் தகப்பனை கொண்டு வந்து சேர்க்கிறார். பிள்ளைகள் வீட்டை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், புருஷன் உன் இருதயத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு போய்விட்டிருக்கலாம். புருஷன் ஒருவேளை அவன் எதிர்பார்க்கிற பணமும் செல்வமும் உன் வீட்டிலிருந்து அவன் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்கிற ஏமாற்றத்திலே ஒருவேளை பணத்தின் மீது குறியாயிருக்கிறவன் உன் வீட்டை விட்டு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி சந்திக்க போகிறார். இன்றைக்கு ராத்திரி அந்த பிள்ளைகளை ஆண்டவர் சந்தித்து விடுகிற பொழுது உனக்கு ஆசீர்வாதத்தின் பொழுதாயிருக்கும். இன்றைக்கு இரவோடு இரவாக உங்களுக்காக சில காரியங்களை என் ஆண்டவர் செய்ய தீர்மானம் எடுத்து வந்திருக்கிறார். ராத்திரி நேரத்திலே ஆண்டவர் உனக்காக சில காரியங்களை இரவோடு இரவாக செய்து, இன்றைக்கு இரவு முடிந்து அதிகாலையிலே நீங்கள் எழும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகிறது. உடைய கம்பெனிகளில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகள் இருக்கிற பட்டணங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். ஊர்ல கஷ்டப்படுறான், வெளிதேசத்துக்கு அனுப்பினாலாவது என் பிள்ளை நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி பல லட்சங்களை கடன் வாங்கி கந்து வட்டியில பணத்தை வாங்கி பிள்ளைய வெளிதேசத்திற்கு வேலைக்கு அனுப்பினேன், பிள்ளைய வெளிதேசத்திற்கு படிக்க அனுப்பினேன்.
பிள்ளை படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்கல, பிள்ளை தடுமாறி கொண்டு இருக்கிறாள். குழந்தை அங்க சாப்பிட்டாரோ என்னமோ தெரியவில்லையே, என் பிள்ளை போன இடத்துல என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, என் பிள்ளை என்ன கஷ்டப்படுகிறாரோ தெரியவில்லையே என்று அழுது கொண்டு வந்திருக்கிற தாய் தகப்பன்மார்களுடைய இருதயத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் உன் பிள்ளைக்காக வழிகளை திறக்கிற நேரம். இரவோடு இரவாக உன் பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கும். நாளைக்கு காலையில் உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வெளிதேசத்தில் வேலை செய்கிற உன் புருஷனிடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வெளிதேசத்தில் இருக்கிற உன்னுடைய பையரிடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வெளிதேசத்தில் இருக்கிற கஸ்டமரிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். நல்ல செய்திகளோடு கூட நாளை காலையை பார்க்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரே இரவிலே அற்புதங்களை செய்கிறவர் நம்ம ஆண்டவர். அவருக்கு 1000 இரவுகள் தேவையில்லை. ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் சொன்னார் யாக்கோபை பார்த்து, யாக்கோபே ரொம்ப மனவேதனையோட இருக்கிற, உன் பிள்ளையுடைய நினைப்பாவே இருக்கிற, நீ எவ்வளவு நாள்தான் இதை நினைத்து துக்கித்து கொண்டிருப்பாய்? உனக்குன்னு ஒரு சந்தோஷமான நாளை நான் காண்பிக்க வேண்டாமா? இதோ இரவோடு இரவாக நீ புறப்படு, உனக்கு விடுகிற பொழுது நல்ல செய்தி, உன் பிள்ளையை நீ போய் பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. செத்து போனான் என்று நினைக்கிற உன் பிள்ளையை நீ உயிரோடு பார்க்க போகிறாய். சாதாரணமான நிலைமையில் அல்ல, ராஜ அந்தஸ்திலே நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவோடு இரவாக செத்து போன நிலைமையில் இருக்கிற உன்னுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை புறப்பட்டு எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இரவோடு இரவாக என் பிள்ளைகளுக்கு என்ன காரியங்களை செய்ய போகிறீர் என்று தீர்க்க தரிசனமாய் என் பிள்ளைகளோடு பேசினீரே. ராத்திரியிலே யாக்கோபை சந்தித்து, நீ எகிப்திற்கு போக பயப்படாதே, உனக்கு நல்ல செய்தி இருக்கிறது, செத்து போனான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற உன் பிள்ளையை உயிரோடு பார்க்கலாம், நாளைக்கு விடுகிற விழுது உனக்கு சந்தோஷமான பொழுதாய் இருக்கும் என்று சொன்னீர். அதே போல் அவன் புறப்பட்டு போனான். செத்து போனான் என்று நினைத்த பிள்ளை யோசேப்பை கண்ணால கண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த தேசத்திலே அவனையும் அவன் குடும்பத்தையும் பெரிய ஜாதியாக்கின ஆண்டவரே, இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இந்த பட்டணத்திலே நீர் ஆசீர்வதியும். யாக்கோபுக்கும் அவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் எகிப்திலே ராமசேஸ்ங்கிற பட்டணத்திலே குடியுரிமை கொடுத்து அந்த பட்டணத்திலே செழிப்பாய் நடத்தின ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இந்த பட்டணத்திலே ஒரு செழிப்பு உண்டாகட்டும். என் பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய கடனின் சிறையிருப்புகள் எல்லாம் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய கஷ்டங்களும் வேதனைகளுக்கும் முடிவு வரட்டும். எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதோ, பிள்ளை உயிரோடு இருக்கிறானா தெரியவில்லையே, மகள் எந்த ஊரில் இருக்கிறா தெரியவில்லையே, எந்த செய்தியும் இல்லையே, நான் விளையாட்டுக்குத்தானே என் பிள்ளைகிட்ட கோவப்பட்டேன், இவ்வளவு கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போவான்னு தெரியலையே, கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிற பெற்றோரை கண்ணோக்கி பாரும். இரவோடு இரவாக இவர்கள் பிள்ளைகளை நீர் சந்தியும். தாய் தகப்பனை தேடி பிள்ளைகள் வரட்டும். பிள்ளைகள் இருக்கிற இடத்தை தேடி தாய் தகப்பன்மார்கள் போவார்கள். எந்தெந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் செத்துப்போன நிலைமையில கிடக்கிறதோ அத்தனை பிள்ளைகளுடைய செத்துப்போன எதிர்காலத்தை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பித்து என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்து இந்த பட்டணத்தில் என் பிள்ளைகளை நீர் நிலைநிறுத்துவீராக. எந்த பட்டணத்தில் என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறார்களோ அதே பட்டணத்தில் என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்துவீராக. என் பிள்ளைகளுடைய எல்லா நெருக்கங்களும் பஞ்சங்களும் கடனும் இன்றைக்கு மறைவதாக. இரவோடு இரவாக மாற்றங்கள் வருவதாக. நாளை காலையில் என் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி உண்டாகட்டும். அத்தனை பேருக்கும் இன்றைக்கு சொன்ன வசனத்தின்படியாக இரவோடு இரவாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்ல அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ,
OMR ரோட், ஒக்கியம் துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.